2010 ப. சிதம்பரம் அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2011 கொண்டு வந்துடுவோம். சர்வீஸ் டேக்ஸ் அப்போ வந்து சேவை வரி இருந்தது. அந்த சேவை வரி வந்து 12% இருந்தது. 12லேருந்து 15% 2010 உயர்த்தினார். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா 2011 நம்ம ஜிஎஸ்டியை கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வரும்போது எல்லா வரியுமே எல்லா ப்ராடக்ட்ஸில் உள்ள எல்லா சர்வீஸில் உள்ள வரியுமே கிட்டத்தட்ட ஒரு சேர இருக்கணும். அதற்காக நான் 15% சர்வீஸ் டேக்ஸை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு 2010 பட்ஜெட்டில் உயர்த்தினார். 11 ஒன்றும் பண்ணல, 12 ஒன்றும் பண்ணல, 13 ஒன்றும் பண்ணல, 14 ஒன்றும் பண்ணல. ஒரு XYZ ABCயோ ஒரு பிராண்டை வந்து தயாரித்து அந்த பிராண்டின் மூலமாக அந்த பாப்கார்னை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து 12%. அடுத்த கட்டத்துக்கு அது ஸ்வீட் பாப்கார்னா மாறுதா, கேரமெல்ல ஆட் பண்ணி ஸ்வீட்டாக போச்சுன்னா 18%. இதுதாங்க இது வந்து 2017 இருக்குது. புதிதாக கொண்டு வந்த சட்டம் கிடையாது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கே வந்து 18% வந்து கொண்டு போயிட்டாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ ஜிஎஸ்டி தவறான சட்டம்ன்றார் இல்லையா? நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் 2010 பிளான் பண்ண ஜிஎஸ்டி சரியான சட்டமா? அதை எங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா? அன்றைக்கி நீங்கள் ஒரு வரைவு திட்டம் வச்சுருந்துருப்பீங்களா? அந்த வரைவு திட்டத்தில் அந்த ஜிஎஸ்டி என்னவாக இருந்தது? இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி என்னவா இருந்தது? பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு 35% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதே பீடி தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஜிஎஸ்டி இல்லைன்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது யூஸ்டு கார், நீங்கள் ஒரு கார் எலக்ட்ரிக் கார் வாங்கியிருக்கிறீங்க, 5% கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் ஜிஎஸ்டியில் பதிவு செய்யப்படாத ஒரு நபர். ஓகே, நீங்கள் ஒரு சம்பளத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனி விவசாயம் எதுவும் நடத்தலை, ஜிஎஸ்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை. நானும் அதை மாதிரியான ஜிஎஸ்டிக்குள்ளே வரம்புக்குள்ளே வராத ஒரு நபர். இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே செகண்ட் ஹேண்ட் காரோ இல்லை புது காரோ பழைய காரோ வாங்கி விற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி வரம்பு சொன்ன பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வரி வராது. 24.84 லட்சம் எங்கே நம்ம வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு தணிக்கை அறிக்கையில் கொடுத்த நம்பர் 23.64 லட்சம் கோடி எங்கே? 1,20,000 கோடி ரூபாய் நம்ம கம்மியாக வளர்ந்திருக்கிறோம். இது யாருமே பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 90% பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டோம், அடுத்த 5 இயர் ஆர் 10 இயரோட உங்களோட பிஸ்னஸ் பிளான் என்ன? அதாவது ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்குதுன்னா அது லாபகரமாக எப்போ மாறும், அதற்குண்டான திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். தணிக்கை அதிகாரிட்டையும் கொடுக்கணும், அரசாங்கத்தையும் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த பொதுத்துறை நிறுவனங்களில், அவங்க கொடுக்கவே இல்லை, மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கோம், அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க. இப்போ வந்து உங்களோட லோக்கல் பாடிஸ்க்கும் அவங்களுக்கு வந்து வருமானம் இழக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஜிஎஸ்டி வந்ததுனால. அதுக்காக நாங்கள் மேலேருந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அதில் 10% நீங்கள் லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷரத்து ஏற்றப்பட்டு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பைசா கொடுக்கல. நம்மளாம் பஸ்ஸில் போகிறோம், அந்த பஸ்ஸுலேருந்து அந்த டிக்கெட் ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்கிறாங்க. 555 கோடி ரூபாய். அந்த 555 கோடி ரூபாயில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விபத்துகளை தடுப்பதற்காக அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இல்லைனா வந்து ரோடுகளை பராமரிப்பது, இல்லை விபத்து ஏற்பட்டது அப்படின்னா உயிரிழப்பு ஏற்பட்டாலோ இல்லை வந்து அங்ககீனம் ஏற்பட்டாலோ அவருக்கு வந்து பார்ஷியல் டேமேஜ் பணம் கொடுப்போம், காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த கொடுத்தது போக மீதி உள்ள பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், தமிழகத்தின் கருவூலத்தில் இருக்கணும். அந்த 555 கோடி ரூபாய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் 2ல் வெறும் 62.6 கோடி ரூபாய். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணருமான திரு CAV சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் ராஜஸ்தானில் இந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதில் பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்னென்ன பொருட்களுக்கு அந்த விலை உயர்த்தப்பட்டிருக்குன்னு
அதாவது என்னென்ன விமர்சன பார்வைகள் விமர்சன பார்வை மெயினாக வந்து இந்த பாப்கார்ன் தான் வந்து அதுலேருந்து தொடங்குவோம். நம்ம இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் நம்மலாம் கோயிலுக்கு போயிருப்போம். இயற்கையின் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மெரினா பீச்சுக்கு போவாங்க. இந்த 2 இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பாப்கார்ன் கிடைக்கும் இன்றைக்கி தேதியில். ஸோ அங்கே பாப்கார்னை போயிட்டு இன்றைக்கி நம்ம போய் வாங்குகிறோம் வச்சுக்கோங்க. ஒருத்தட்ட ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா இன்னைக்கு தேதியில் 30 ரூபா கொடுத்து ஒரு பாப்கார்ன் மூணு டைப்ஸ் ஆஃப் சொல்றாங்க. பாப்கார்ன் இன்றைக்கி வாங்குகிறோம் ஒரு பாக்கெட்டில் ஒரு நமக்கு வந்து அந்த ஒரு பேப்பரில் சுற்றி கொடுப்பார் அவர். சரி, அது 21 டிசம்பருக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தோம்னா அது என்ன விலையாக இருந்திருக்கும்? அதே 30 ரூபா தான் இருந்திருக்கும். ஓகே, அதாவது இன்றைக்கி வாங்குகிற 30 ரூபா இல்லை 50 ரூபா பாப்கார்ன் வச்சுக்கோங்க. அதே நபர் வியாபாரி 21 டிசம்பர் அந்த ராஜஸ்தானில் நீங்கள் சொன்ன அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்னாடி விற்றுருந்தாருன்னா அதே 50 ரூபாய்க்கு தான் விற்றுருப்பார். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழைகள் உணவு இன்னும் வந்து இந்த பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வரவே இல்லை. அது அன்றைக்கி 21 டிசம்பரில் ஜிஎஸ்டியில் கொண்டு வரல. ஜூலை 1, 2017 எப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு தேதியிலேயே வந்து இந்த பாப்கார்னுக்கு உண்டான இந்த சால்ட் கோட்டட் பாப்கார்னும் சுகர் கோட்டட் பாப்கார்ன் இதெல்லாம் அன்றைக்கே தரம் பிரிச்சுட்டாங்க அவங்க. அதாவது எந்த ஒரு வியாபாரி 40 லட்ச ரூபாய்க்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ, இப்போ பாப்கார்ன் விற்கிற நான் சொன்ன இந்த கோயில் பக்கத்துலையோ சர்ச் பக்கத்துலையோ இல்லை மாஸ் பக்கத்துலையோ விற்கிற பாப்கார்ன் வியாபாரி 40 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுவாரான்னு தெரியல மெரினா பீச்சில். சரிங்களா? ஸோ அந்த 40 லட்சத்துக்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க ஜிஎஸ்டிக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், நம்ம இந்த கடையில் போய் வாங்கும்போது அதுக்கு வரி கிடையாது. ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. ரெண்டாவது வந்து இல்லை, அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸாக நடத்துகிறாங்க. அதில் வந்து சால்ட் அண்ட் சுகர் சேர்த்து விற்கிறாங்க. முதல்ல சால்ட் கோட்டட் பாப்கார்ன் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், சால்ட் மிக்ஸ்டு பாப்கார்ன் அப்படின்னா அதை வந்து ஒரு இதை எங்கே கம்பேர் பண்ணுறாங்கனாக்கா கோயம்புத்தூர் சம்பவத்தோட கம்பேர் பண்ணாங்க. பன்னுக்கு ஜிஎஸ்டி, பன்னோட க்ரீம் வச்சா ஏன்னா பன்னோட, அதாவது பன்னு யார் சாப்பிடுவாங்க? முதல்ல காலங்கத்தால் நம்ம போனோம் அப்படின்னா பன்னும் டீயும் சாப்பிடுவாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. பன்னோட க்ரீமை வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நான் சொல்லுவேன். ஏன்னா அதனோட டெஃபினேஷனே மாறுது, அதனோட அப்ஜெக்டிவே மாறுது, அது உணவு உட்கொள்வதோட நோக்கம் மாறுகிறது. ஸோ நான் பசிக்காக உணவு உண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அதே வந்து என்னோட பசி வந்து பூர்த்தியாகி விட்டது, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போகும்போது என்னோட கிரேவிங்காக நான் சாப்பிட்றேன், ஒரு ஆசையை தீர்த்து கொள்வதாக சாப்பிடும்போது அது ஹையர் எண்டுக்கு போகிறது. அதனால தான் ஸ்வீட் கேட்டகரியில் போகுது அது. ஸோ ஸ்வீட்ஸ் கேட்டகரியில் போகும்போது எந்த ஒரு பேக்கரியில் போனாலும் நீங்கள் அதை ஜாங்கிரி வாங்கினாலும் சரி, பால்கோவா வாங்கினாலும் சரி, அந்த மாதிரியான ஸ்வீட் கேட்டகரியில் போகும்போது அதுக்கு 18% வரி. இப்போ இல்லை, 2017 இருக்குது. இது 21 டிசம்பரில் வந்த வரி கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் ஒரு இடம் கொடுப்பாங்க. அந்த சீட்டை நீங்கள் தேர்வு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சீட்டை கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு காலை நீட்டி வச்சுக்கொள்வதற்காக வசதி இருக்கும். அதுக்கு பின்னாடி சீட்டில் அது இருக்காது. அப்போது உங்களோட தேவையை அங்கே அதிகப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் அந்த இண்டிகோ ஃப்ளைட்டோ இல்லை எந்த ஃப்ளைட்டில் போய் ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் போய் கேட்க முடியுமா? சார் ரெண்டும் ஒரே சீட்டு தானே, ரெண்டும் ஒரே ஃப்ளைட்டில் தானே நாங்கள் போகிறோம், 2 பேரும் டெல்லிக்கு தானே போகிறோம், ஏன் அவருக்கு மட்டும் 500 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க கேட்பீங்களா? அதை ஸோ உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அடுத்தது கட்டத்துக்கு போகும்போது அதற்கு உண்டான வரி உயர்கிறது. ஸோ அப்படி தான் அதை பார்க்கணும். ஸோ கம்மிங் பேக் டு இந்த பாப்கார்ன் பொறுத்த வரைக்கும், ஸோ என்ன பாப்கார்னா சால்ட் மிக்ஸ்டு பாப்கார்னாக இருக்குதோ ப்ரீ பிராண்டட் ப்ரீ லேபிள்டு ஒரு XYZோ இல்லை ABCயோ ஒரு பிராண்டை வந்து தயாரித்து அந்த பிராண்டின் மூலமாக அந்த பாப்கார்னை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து 12%. அடுத்த கட்டத்துக்கு அது ஸ்வீட் பாப்கார்னாக மாறுதா, கேரமெல்லை ஆட் பண்ணி ஸ்வீட்டாக போச்சுன்னா 18%. இதுதாங்க இது வந்து 2017 இருக்குது. புதுதாக கொண்டு வந்த சட்டம் கிடையாது. இது ஒரு கிளாரிஃபிகேட்டரி நோட்டாக கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா வந்து நிறைய அதிகாரிகளுக்கு, ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு இல்லை ஜிஎஸ்டி அசஸிஸ்க்கு, வியாபாரிகளுக்கு வந்து நிறைய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் நோட்டீஸாக கொடுத்ததுனால தான் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன் பேசு பொருளாக மாறிச்சு? ஏன்னா அன்றைக்கி பேசுறதுக்கு வேறு பொருளே இல்லை. நீங்கள் கேட்டிங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது. 6-7 முடிவுகள் பாசிட்டிவாக நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகள். யாருமே அதை பற்றி பேசலை. என்னென்ன முடிவுகள் எடுத்து? ஃபார்ட்டிஃபைட் ரைஸ், செறியூட்டப்பட்ட அரிசி. செறியூட்டப்பட்ட அரிசின்னா நம்ம நார்மல் அரிசியில் வந்து விட்டமின்ஸ் ஆட் பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்துக்காக ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் செறியூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அது வந்து 18%-லேருந்து 5% குறைக்கப்பட்டது. யாராவது பேசுகிறோமா?
அரிசின்றது நம்மளோட அன்றாட உணவில் வந்து சேர்க்கப்படுகின்ற ஒரு பொருள். பாப்கார்ன் அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் நம்ம சினிமா தேட்டருக்கு போவோம். சினிமா தேட்டர் தான் நம்ம பாப்கார்னை சாப்பிடுவோம் இல்லைங்களா, பொதுவாக. அப்படி இருக்கும்போது என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுகின்ற பாப்கார்னில் ஏற்கனவே இருந்த வரிக்கு கொடுத்த கிளாரிஃபிகேஷனை இவ்வளோ அரசியல் பண்ணுறோமே, டெய்லி சாப்பிட்ற அரிசியில் வரியை குறைத்திருக்கிறார்களே, இது ஏன் மக்கள்கிட்ட போய் எடுத்து போய் சொல்லலை? அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மீடியாலும் சரி, சார் நல்லதையும் எடுத்து சொல்லுங்கள், மக்களுக்கு பாதகமாக உள்ளதையும் எடுத்து சொல்லுங்கள். மக்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் சொல்கிறது, ஒரு தலைபட்சமான மீடியாக்கள், ஒரு தலைபட்சமாக எதிர்கட்சி தலைவர்கள் செயல்படுறாங்க. 45 ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிபே மூலமாக நம்ம ஒரு கிஃப்ட் வவுச்சர்லாம் வாங்குகிறோம் வச்சுக்கோங்க. கிஃப்ட் வவுச்சர் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது மாதிரி பேங்க்கில் வந்து நம்ம சப்போஸ் வட்டி கட்ட முடியல, அதுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட்லாம் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க, இப்பயும் போடுவாங்க. ஆனால் அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இல்லை அதே ஜிபே மூலிமா ரீசார்ஜ் பண்ணும் போதோ அதுக்கெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி கட்ட வேண்டும்ன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை அதாவது அதான் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போயிட்டு நம்ம வந்து முன்னாடிலாம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணினதை வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்தே பண்ணும்போது அந்த கன்வீனியன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 50 ரூபா 100 ரூபா செலவழிக்கிறாங்க இல்லைங்களா. அதற்கு உண்டான முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ்னு இருந்ததுங்க. அதாவது ஜிஎஸ்டி என்பது புதிதாக வந்த வரி கிடையாது. 2010 ப. சிதம்பரம் அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2011 கொண்டு வந்துடுவோம். சர்வீஸ் டேக்ஸ் அப்போ வந்து சேவை வரி இருந்தது. அந்த சேவை வரி வந்து 12% இருந்தது. 12லேருந்து 15% 2010 உயர்த்தினார். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, 2011 நம்ம ஜிஎஸ்டியை கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வரும்போது எல்லா வரியுமே, எல்லா ப்ராடக்ட்ஸில் உள்ள எல்லா சர்வீஸில் உள்ள வரியுமே கிட்டத்தட்ட ஒரு சேர இருக்கணும். அதற்காக நான் 15% சர்வீஸ் டேக்ஸை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு 2010 பட்ஜெட்டில் உயர்த்தினார். 11 ஒன்றும் பண்ணல, 12 ஒன்றும் பண்ணல, 13 ஒன்றும் பண்ணல, 14 ஒன்றும் பண்ணல. நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்க? ஜிஎஸ்டியை கொண்டு வருவோம், அதனால சேவை வரியை உயர்த்துறேன்னு நீங்க இல்லையா? இல்லை, இன்னைக்கு அதே ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னாக்க இந்த ஜிஎஸ்டி சட்டமே தவறான ஒரு விஷயம் அப்படின்றத போட்டிருக்காரு. ஒரு பழமொழியோட போட்டிருக்காரு. என்னன்னாக்க குதிரையை கீழே தள்ள இது மட்டும் இல்ல, குழியும் பறிச்சதாம் அப்படின்றத ஒரு பழமொழி ஒன்று அவர் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. பழமொழி சொல்றதுல நல்ல விதைக்காரர், கில்லாடி அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதே ப. சிதம்பரம் ஒரு வாட்டி பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து சில வரி வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க. அப்போ கார்பரேட்ஸ் மேலேயும் இல்லை இண்டிவிஜுவல்ஸ் மேலேயும் வரிகள் உயர்த்திய போது அதற்கு என்ன பதில் சொன்னார்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் இது வந்து மருந்து மாதிரி, நம்ம உடம்பு சரியில்லைன்னா மருந்துகள் எடுத்துப்போம் இல்லையா, மருந்து கசப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள கசப்பான மருந்து நாளைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குன்னாரு. ஸோ அதனால் அப்போ அதாவது அவர் எந்த சைடில் இருக்கிறாரோ அப்போ என்ன பழமொழியை எடுத்துக்கணுமோ சாதகமான பழமொழியை சொல்லுவார். இப்போ அவருக்கு பாதகமான பழமொழி சொல்லியிருக்கிறார். ஸோ பழமொழியை வச்சு நம்ம ஒரு பின்னாடி நம்ம போக வேண்டாம். நான் சொன்னது தான். இப்போ ஜிஎஸ்டி தவறான சட்டம்ன்றார் இல்லையா. நான் கேட்குற கேள்வி ஒன்று தான், நீங்கள் 2010 பிளான் பண்ண ஜிஎஸ்டி சரியான சட்டமா? அதை எங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா? அன்றைக்கி நீங்கள் ஒரு வரைவு திட்டம் வச்சுருந்துருப்பீங்களா? அந்த வரைவு திட்டத்தில் அந்த ஜிஎஸ்டி என்னவாக இருந்தது, இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி என்னவா இருந்தது? ஒரு 100 பொருட்களுக்கோ 200 பொருட்களுக்கோ சொல்லுங்களேன். அதன் மூலமாக இங்கே வரி இங்கே ஜாஸ்தி போடுறாங்களா இல்லை கம்மி போடுறாங்களா? அதை வந்து நீங்கள் எடுத்துக்காட்டாக மக்களுக்கு வருகின்ற இப்போ மத்திய நிதிநிலை அறிக்கை வரப்போகுது இன்னும் ஒரு மாதத்தில். அதற்கு முன்னாடி மக்கள்கிட்ட வந்து மக்கள் மன்றத்தில் வைங்க. இது தவறுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பண்ண சரின்னு தானே அர்த்தம். அப்போ சரியான டேட்டாவை இல்லை சரியான சட்டத்தை மக்கள் முன்னாடி வச்சா தானே நீங்கள் சொல்கிற கோட்பாடை நான் ஏற்றுக்க முடியும். அதாவது நீங்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது இவர் வந்து குழி பறிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் வந்து உலக நாடுகள் அப்படி ஏற்றுக்கல. இவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 2014 11வது இடத்துல இந்த நம்ம வந்து ஜிடிபியில் இன்றைக்கி 5வது இடமா இருக்கும். பள்ளத்தை பறிச்சிருந்தா நீங்கள் என்ன 11ன்றது என்ன ஆயிருக்கணும், 20க்கு போயிருக்கணும் இல்லையா. உயர்வு தானே வந்திருக்கிறோம். சரி, இது என்ன ரேங்கிங்கில் சொல்கிறோம். பணத்தில் பார்ப்போம். $1.77 ட்ரில்லியன் எக்கானமியாக இருந்தது 2014. இன்னைக்கு தேர்தலில் $4 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்லாங்க, நீங்கள் சும்மா இருந்தால் கூட வளர்ந்துருங்க அப்படின்வாங்க. இவங்க 2004 வரும்போது $0.77 ட்ரில்லியன் இருந்தது. இவங்க 10 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு போகும்போது 1.77, அதாவது $1 ட்ரில்லியன் வந்து அந்த 10 வருடங்களில் உயர்ந்தது. வருஷத்துக்கு $100 பில்லியன். இப்போது இவங்க 1.77 2014 என்டிஏ அரசாங்கம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி 3.77 வச்சுக்கோங்க. 10 ஆண்டுகளில் $2 ட்ரில்லியன் உயர்ந்திருக்கிறது. சும்மா இருந்திருந்தால் 100 ட்ரில்லியன் தானே உயர்ந்திருக்கு, 100 பில்லியன் தானே உயர்ந்திருக்கணும். இன்றைக்கி 200 பில்லியன் உயர்ந்திருக்கிறது.
ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சும்மா பொதுவாக வந்து தவறான சட்டம் பள்ளத்தில் தள்ளிட்டாங்க, பள்ளத்தில் தள்ளினதுக்கு உண்டான டேட்டா எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது, அந்த விடயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம விடயங்கள் மேலே ஆர்கியூ பண்ணலாம். சும்மா எதிர்க்கட்சியாக இருப்பதனாலேயே நீங்கள் வந்து எதிர்வாதங்களை வைக்கணும், மக்களை மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் 3வது முறையாக உங்களை வந்து இவங்களை பாரத பிரதமர் ஆட்சியில் அமர்த்தியிருப்பாங்களா? என்டிஏ கூட்டணியும் திருப்பி ஆட்சியில் அமர்த்திருப்பாங்களா? அடுத்து வந்த நிறைய சட்டமன்ற தேர்தல்களில் ஹரியானாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், அங்கே தான் திருப்பி என்டிஏ கூட்டணி தானே உள்ளே வந்திருக்கு, ஆட்சியில் வந்திருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் மட்டும் இவர் வந்து குதிரை சவாரி மேலே குதிரை மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே வந்து முதுகில் ஏறி பயணிக்கிறதுனால இவர்களுக்கு வந்து இங்கே 40க்கு 40 கிடச்சிருக்கு. தனியாக நிற்க சொல்லுங்களேன், இவங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இதே இந்த பழைய காருக்கு வந்து 5% இருந்த வரியை வந்து 18% உயர்த்தியிருக்காங்க. இது பெட்ரோல் காருக்கும் பொருந்தும், டீசல் காருக்கும் பொருந்தும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 5% வரி அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகே, அதுதான் வந்து 2வது செகண்ட் ஹேண்டாக விற்கும் போது அங்கே இன்னொரு கேள்வி எழுது, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கே வந்து 18% வந்து கொண்டு போயிட்டாங்கன்ற ஒரு கேள்வி எழுது இல்லை. அதோட நோக்கத்தை தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே யூஸ் பண்ணினீங்க. நீங்கள் எதுக்கு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதுக்கு வாங்குவோம்? நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக, நம்மளோட சுய பயன்பாட்டுக்காக வாங்குவோம். அதை வாங்கி நீங்கள் வந்து சுயேட்சை முறையில் செகண்ட் ஹேண்டாக விற்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் அப்போ நீங்கள் அந்த 5% வரியை வந்து வேணும்ட்டே வாங்கிட்டு சுயலாபத்திற்காக அதை பணத்தை சம்பாதிப்பதற்காக வாங்குறீங்கன்னு தானே அர்த்தம். அதை செகண்ட் ஹேண்டாக யார் விற்பாங்க? அதை அடுத்து புது காருக்கு போகணும், இல்லை அதே மாதிரி ரொட்டேஷனில் போகிறது. மெயினாக இது வந்து யூஸ்டு காரை விற்கிற கம்பெனிகளுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, எலக்ட்ரிக், அந்த யூஸ்டு காரை வாங்குற மக்கள் மீதும் அந்த சுமை போய் இல்லை அதான் நான் சொல்கிறேன். அதாவது யூஸ்டு கார், நீங்கள் ஒரு கார் எலக்ட்ரிக் கார் வாங்கியிருக்கிறீங்க, 5% கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் ஜிஎஸ்டியில் பதிவு செய்யப்படாத ஒரு நபர். ஓகே, நீங்கள் ஒரு சம்பளத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனி பெருசாக எதுவும் நடத்தலை, ஜிஎஸ்டி நீங்கள் இது ரிஜிஸ்டர் பண்ணலை. நானும் அதை மாதிரியான ஜிஎஸ்டிக்குள்ளே வரம்புக்குள்ளே வராத ஒரு நபர். இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே செகண்ட் ஹேண்ட் காரோ இல்லை புது காரோ பழைய காரோ வாங்கி விற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி வரம்பு சொன்ன பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய், அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வரி வராது, ஜிஎஸ்டி வராது. நீங்கள் அதே 5% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா அந்த அதே 5% எனக்கு விற்கலாம். நீங்கள் 5% சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அந்த வரியை வந்து உட்கொண்டு அதை நீங்கள் எனக்கு விற்கலாம். ஸோ அதனால் வரி வரவே வராது. அதில் இது யாருக்கு வரும் அப்படின்னா, இதை வந்து ஒரு வணிகமாக செய்கின்றவர்கள், 40 லட்ச ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் வச்சுருக்கிறவங்க, ஒரு ஷோரூம் வச்சு யூஸ்டு கார் பிஸ்னஸை பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இது வரும். ஒன்று, இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ப்ரமோட் பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால அரசாங்கத்திற்கு எவ்வளோ வரி வருமானம் இழக்கிறாங்கன்றது யாருமே பார்க்கல. குறிப்பாக தமிழக நிதி அமைச்சர்லாம் பார்க்கவே இல்லை. அது இப்போது நார்மலாக வந்து பெட்ரோல் டீசல் காரில் 18% வரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விற்றீங்கன்னா 5% வரி. இந்த 13% வரி இழப்பு தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறது? பரவாயில்ல, அது 13% வரி இழப்பு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக, பொல்யூஷனுக்காக நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஃபைன். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அதுக்கு மூலப்பொருள் எது? எலக்ட்ரிசிட்டி. தமிழகத்தில் மின்சாரம் வந்து இங்கே இருக்கிற மின்சார வாரியத்தின் மூலமாக நம்ம மின்சாரத்தை வாங்க வேண்டும். அந்த மின்சார வாரியம் ஒரு யூனிட்டை தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 2 ரூபாய், 2.25 ரூபாய், 2.25 ரூபாய் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷத்தில். 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மின்சாரத்தை வாங்கி வெளில வாங்குகிறோம். அப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இதுக்கு மட்டுமே எலக்ட்ரிசிட்டி வந்து இவி வெஹிக்கிள் 18% ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே தவிர, அதை யாரெல்லாம் பிஸ்னஸாக பண்ணுறாங்களோ அவர்கள் தான் வந்து 18% பே பண்ணணுமே தவிர சொந்த பயன்பாட்டுக்காக வாங்குறவங்க விற்கிறவங்க பே பண்ண வேண்டாம். இதுதான் கிளாரிஃபிகேஷன். பட் இவி வெஹிக்கிள்னால இப்போ தமிழக அரசாங்கம் இப்போ வந்து நஷ்டத்தை அடைய போகிறது, நஷ்டத்தை சந்திக்க போகிறதுனா அதற்கு இங்கே உள்ள நிதியமைச்சரும் முதலமைச்சரும் என்ன ஆக்ஷன் பண்ண போகிறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு 35% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதே பீடி தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஜிஎஸ்டி இல்லைன்ற ஒரு கேள்வி எழுதில்லை. அதாவது பீடி தொழில் யார் பீடி குடிப்பாங்க? அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களோட அந்த ஒரு கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்காக தவறு, பீடி குடிப்பதும் தவறு, சிகரெட் குடிப்பதும் தவறு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து அரசாங்கம் வந்து எதுக்கு சாராயம் விற்கிறாங்க, மதுபானம் விற்கிறாங்க? ஸோ கீழே இருக்கிற அடிமட்ட மக்கள் வந்து ஏதோ ஒரு அவங்களோட தொல்லைகள்லேருந்து வெளில வரத்துக்காக ஒரு இது தேடுறாங்க.
ஸோ அந்த சொலேஸ் தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆறுதல் தேடுறதுல வந்து அதனால தான் பீடி தொழிலாளர்கள் வந்து பீடி தொழிலாளர்களை பீடியை மேனுஃபேக்சர் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இருக்கிறவங்க அந்த குடிசை தொழிலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரல. அண்ட் மேலே போக போக இந்த மாதிரி போதைப் பொருட்கள், அது மதுபானமாக இருக்கட்டும், இல்லை ஒயினாக இருக்கட்டும், விஸ்கியாக இருக்கட்டும், இல்லை சிகரெட்டாக இருக்கட்டும், மேலே போக போக இதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் வரி அதிகமாக விதிப்பாங்க. அதாவது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சின் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, SIN. இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக வரியை விதிக்கிறீர்களோ அவ்வளோக்கெவ்வளோ உபயோகப்படுத்துவது குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நம்ம வந்து விதிக்கிறாங்க. நான் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மதுபானம் விற்பனை தான் 55,000 கோடி தாண்டி போயின்னு இருக்கு. ஸோ அது அரசாங்கமே பண்ணுறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பொருட்களுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஏன் ஒரு உயர் ரக கார் மேலே உங்களுக்கு 55% வரி இருக்கும். 28% வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கும். அதுக்கு மேலே 20% காம்பன்சேஷன் செஸ்ன்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், யாரால பணம் செலவழிக்க முடியுமோ, உயர் ரக கார்கள் இல்லை லக்ஸரி கார்லாம் வாங்கும்போது அவங்கள்ட்ட வந்து வரியை வசூலித்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவாங்க. இந்த மாதிரியான சின் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, இந்த மதுபானங்களாக இருக்கட்டும், இல்லை பீடி சிகரெட் இதாக இருக்கட்டும், அதுக்கு மேலே இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸாக இருக்கட்டும், அடிஷ்னல் ஜிஎஸ்டியை போட்டு அந்த உபயோகப்படுத்துவது குறைக்க வேண்டும், பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மக்களோட ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு போடப்பட்ட டாக்ஸ் இதெல்லாம். ஆனால் அதுலேருந்து வருகின்ற வருமானம் கூட திருப்பி மக்களோட நலத்திட்டங்களாக செயல்படுத்தப்படும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஜிஎஸ்டின்றது பொதுவாக வந்து எல்லாமே வந்து மக்களை வந்து ஏமாற்றுகின்ற வரி அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி 30 சட்டங்கள் இருந்தது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி, ஜூலை 2017க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 சட்டங்களை ஒன்றிணைத்து ஒரே சட்டமாக கொண்டு வந்தாங்க. அது உலக நாடுகள் அனைத்தும் வந்து இதை வந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஓவர் நைட்டு எப்படி வந்து இது சாத்தியமாகப்பட்டது? எப்படி சாத்தியமாகப்பட்டதுன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக. இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வந்து காஷ்மீருக்கு ஒரு கார் விற்கிறாரு, இல்லை அங்கேருந்து அரிசி விற்கிறாங்க, இல்லை கோதுமை விற்கிறாங்கன்னா நேரடியாக அவங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ ப்ரைஸில் விற்றுருக்குறாங்க, எவ்வளோ கிலோவில் விற்றுருக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாரு. அந்த டேக்ஸை இங்கே இருக்கவங்க பே பண்ணினா தான் அவங்க வந்து இன்புட் கிரெடிட்டாக அங்கே எடுக்க முடியும். முன்னாடி அப்படி கிடையாது. இங்கே வந்து தமிழகத்தை ஒருத்தர் வந்து விற்பனை வரி விற்றாருன்னா அது காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கோ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கோ பணம் போய் சேராது. இது வந்து எல்லாமே வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டேட்டாக மாறினதுனால இங்கே என்ன வரி நம்ம செலுத்திக்கிறோமோ அதற்கு கிரெடிட் அதை வந்து கழித்து கொண்டு விட்டு மீதி இருக்கிற டேக்ஸை தான், மீதி இருக்கிற ஜிஎஸ்டியை தான் நான் வந்து அரசாங்கத்துக்கு கட்ட போகிறேன். இதெல்லாம் பார்க்க மக்கள் தவறுறாங்க. மக்கள் தவறுனா கூட இது வந்து கட்சி தலைவர்களோட ஒரு கடமை, எடுத்து சொல்லணும். குறைபாடுகள் இருக்கா, என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து வரப்போகின்ற நிதிநிலை அறிக்கையில், அடுத்து வரப்போகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலை சரி செய்வோம். இது முற்றிலும் தவறுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து ஜீன் தெரப்பி அப்படின்ற ஒரு மருந்துக்கு வந்து வரி விலக்கு சொல்லிட்டு நிதியமைச்சர் அவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இதையும் யாரும் பெரும்பாலும் பேசல. நான் சொன்ன ஒரு 5-6 குறிப்பிட்ட ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியத்தின் மேலே வந்து மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதனால தான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு 70 வயது தாண்டியவர்களுக்கும் கூட இந்த இலவச மாத இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட வந்து அந்த இன்சூரன்ஸ் மேல ஒரு சின்ன டிபேட் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் 18% ஜிஎஸ்டி வெளியில வரணும் அப்படின்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, அது அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கு லீட் பண்ற ஒரு அமைச்சருமே வந்து பிஜேபி அல்லாத என்டிஏ கூட்டணியில் இல்லாத ஒரு அமைச்சர் தான் லீட் பண்றாரு அந்த கூட்டத்தையே. அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இப்போ வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், அடுத்து வரப்போகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ் மேலே உள்ள ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் அப்படின்றது எல்லாரோட கோரிக்கை. என்னோட இது என்னன்னா, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி இன்சூரன்ஸில் டேக்ஸ் இல்லைங்களா, சர்வீஸ் டேக்ஸ் 15% இருந்தது. அப்போ யாருமே குரல் கொடுக்கல. இப்போ வந்து ஜிஎஸ்டி எல்லாம் பேசுறதுனால அதில் 18% இருக்குது. ஓகே, 18% அவங்க நீக்கிறாங்க இல்லை குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த இழப்பு ஏற்பட போகின்ற அந்த வருமானத்திற்கு வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அவங்கள்ட்ட? வேற எந்த வகையிலாவது வருமானத்தை ஈடுகட்டுவதற்கு இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோ இல்லை இந்த எதிர்கட்சிகள் இருக்காங்களே ஐஎன்டிஏ கூட்டணி, அவர்கள் வந்து எந்த விதமான கோரிக்கையை வைக்க போறாங்க, எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல போறாங்க? இப்போ 40,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது, 18% 15% குறைக்கிறோம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த 40,000 கோடியை எப்படி ஈடுகட்ட போகிறோம்? இதற்கு யாருக்கே பதில் இருக்கா? ஏன்னா இந்த 15% ஜிஎஸ்டி அந்த சர்வீஸ் டேக்ஸ் இருந்தபோது, இன்சூரன்ஸில் இருந்தபோது நமக்கு மாநில பகிர்வு வந்தது வந்து 33%. இன்னைக்கு 18% உயர்ந்ததுக்கு அப்புறம்
41% மாநில பகிர்வு அங்கேருந்து வருது. இப்போ ஜிஎஸ்டி மட்டும் உயரலை, உங்களுக்கு மாநில பகிர்வும் உயர்கிறது. இந்த மாநில பகிர்வை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. தமிழகத்துக்கு வருடா வருடம் 10,000 கோடி ரூபாய் உயர்ந்து கொண்டே வருகிறது மத்திய அரசாங்கத்திலும் வருகின்ற பகிர்வு. அது யாரும் சொல்கிறதே இல்லை. மத்திய அரசாங்கம் வஞ்சித்தது, மாநில அரசாங்கங்களுக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டுறாங்க, பேரிடர் காலத்தில் வந்து உதவியே பண்ண மாட்டுறாங்க. சரிங்க, பேரிடர் காலத்தில் எவ்வளோங்க செலவு பண்ணீங்க? 37,000 கோடி. சரி, கணக்கு காட்டுங்க. கணக்காம 2028 கோடி. ஸோ கணக்கு கேட்டாலே வந்து இங்கே நடுங்கிறாங்க. அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று தமிழகம் சார்ந்து வெளியாயிருக்கு. அதில் நம்ம தமிழக பட்ஜெட்டில் ஒதுக்குற நிதியை வந்து முறையாக செயல்படுத்துறதில்ல அப்படின்ற ஒரு டேட்டாவும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 33,183 கோடி நிதியை வந்து இந்த அரசாங்கம் செலவே பண்ணலை அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில்? அதாவது முதல்ல இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊடகமாக இருந்ததுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 14% தமிழகம் வளர்ச்சி கண்டுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சதவிகிதம் என்பது பார்த்தீங்கன்னா வந்து கண்கட்டி வித்தை. அந்த 22, 23 அந்த நிதியாண்டில் எவ்வளோ 14% வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லட்சம் கோடி நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம வளர்ந்தது வந்து 23.6 லட்சம் கோடிகள். நம்மளோட வருமானம், தமிழக வருமானம் ஜிஎஸ்டிபி அப்படின்றது வந்து 23.6 லட்சம் கோடிகள். நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டோமே அப்படின்னு தோணும். இங்கே உள்ள போய் டேட்டா பார்க்கும்போது அதே 22, 23க்கு நம்ம நிதிநிலை அறிக்கை தயாரித்து கொடுத்த போது நம்ம எவ்வளோ கோடி வருவோம்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். அதில் சொன்னது வந்து 24.84 லட்சம் கோடிகள் நம்மளோட நாட்டின் வருமானம், தமிழகத்தோட வருமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறோம். 24.84 லட்சம் எங்கே? நம்ம வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு தணிக்கை அறிக்கையில் கொடுத்த நம்பர் 23.64 லட்சம் கோடி எங்கே? 1,20,000 கோடி ரூபாய் நம்ம கம்மியாக வளர்ந்து இருக்கிறோம். இது யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லும்போது இந்த 33,000 கோடி ரூபாய் சொன்னீங்க பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க, தமிழகத்தில் இயங்குகின்ற இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்க வந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 90% பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டோம், அடுத்த 5 இயர் ஆர் 10 இயரோட உங்களோட பிஸ்னஸ் பிளான் என்ன? அதாவது ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னா அது லாபகரமாக எப்போ மாறும், அதற்குண்டான திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். தணிக்கை அதிகாரிட்டையும் கொடுக்கணும், அரசாங்கத்திலையும் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த பொதுத்துறை நிறுவனங்களில், அவங்க கொடுக்கவே இல்லை, மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கோம், அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க. இந்த ஒரு பதிலை ஏற்றுக்க முடியுமா? சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, சிஏஜி அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற நிறுவனங்கள், அதாவது நம்ம அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போதே அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்னா, வெறும் 6% மட்டுமே இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வருமானத்தை ஈட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது 100 ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா வெறும் 50 காசு மட்டும்தான் அங்கேருந்து வருமானமாக வருகிறது. ஆனால் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மக்கள்கிட்டேருந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கலெக்ட் பண்ணுறாங்க, இல்லை பேங்க்கில் போய் கடன் வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 7%லேருந்து 8% வரைக்கும் வட்டி கட்டி கடன் வாங்கணும். இன்னைக்கு கூட நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறுவனங்களில் ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பு நிதி போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 8% வட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்திலேருந்து மக்கள்கிட்டருந்து கடனை வாங்கி 8% வட்டியை ஃபிக்ஸட் டெபாசிட்டை வாங்கி அதை ஈட்டுவதற்கு வந்து ஒரு 1/2% ஈட்ட முடியுது அப்படின்னா மீதி 7.5% நஷ்டத்தை யார் வந்து தாங்கிக் கொள்வது? இதுதான் வந்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் கேட்குறாங்க. நீங்கள் வந்து வருஷம் வந்து நஷ்டத்தை காமிச்சுட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு ரிவைவல் பிளான் என்ன? அது யாருமே கொடுக்கல. எதுக்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசாங்கங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இங்கே வருமானமே எழுந்துடுது அப்படின்றாங்க. ஓகே, அதில் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஜிஎஸ்டி வர்றதுனால மாநில அரசாங்களுக்கு வருமானம் அந்த விற்பனை வரியெல்லாம் குறைஞ்சது, கரெக்ட். அதற்காக ஒரு 5 வருடங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு கொடுத்தாங்க. தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 65,000 கோடி ரூபாய் ஜூலை 2017 ஜூன் 2022 வரைக்கும் 65,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸாக வந்தது. இந்த தணிக்கை ஆண்டு பார்க்கும்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 47,000 கோடி 3 வருடங்கள் அதை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 47,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸாக உங்களுக்கு வந்திருக்குங்க. அதில் என்ன ஷரத்து சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 2018 காம்பன்சேஷன் செஸ் மூலமாக வருகின்ற பணத்தில் 10% லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும்.
அது யார் சொல்கிறாங்க? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் யார்கிட்ட வருது? தமிழகத்தில் எந்த அமைச்சரவை இருக்கோ அந்த அமைச்சரவை கீழே தான் அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் பாடிஸுக்கும் அவங்களுக்கு வந்து வருமானம் இழக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஜிஎஸ்டி வந்ததுனால, அதுக்காக நாங்கள் மேலேருந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அதில் 10% நீங்கள் லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷரத்து ஏற்றப்பட்டு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பைசா கொடுக்கல. இப்போ லோக்கல் பாடிஸில் உங்களுக்கு பணம் இருந்தால் தானே வந்து அங்கே போய் அடைக்கப்பட்ட சாக்கடையை வந்து சரி செய்து ரோடை கரெக்டாக போட்டு மக்களுக்கு வந்து இது பண்ண முடியும், மின்விளக்கு கம்பம்லாம் போட முடியும். ஒரு பைசா கொடுக்கல. இப்போ தெரியுதா ஏன் வந்து சென்னை மிக்ஜாமில் வந்து தத்தளித்தது, ஏன் தூத்துக்குடி அங்கே வந்து தத்தளித்தது? லோக்கல் பாடிஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்காம நீங்கள் உங்கள் கையிலேருந்து கொடுக்க வேண்டாம், மேலேருந்து அந்த பணத்தை தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு பைசா கொடுக்கும். எங்கே போகுது சார் அந்த பணமெல்லாம்? வேற திட்டத்துக்கு ஏதாவது அரசாங்கம் செலவு பண்ணுறாங்களா? வேற திட்டத்துக்கு போயிருந்தாலாவது உங்களுக்கு மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இல்லைனா வந்து சப்போஸ் நான் சொன்ன இந்த மாதிரி நஷ்டம் அடைந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களாவது மேலே வந்திருக்கும். அது வந்தா மாதிரியான ஒரு செயல்பாட்டு திட்டமே இல்லை. இது எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சிறைச்சாலைகள் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா தமிழகத்தில், ஒரு 3 சிறைச்சாலைகள், இதெல்லாம் சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, 3 சிறைச்சாலைகளை வந்து ஆடிட்டுக்கு எடுத்திருக்கிறாங்க. சிறைச்சாலைகள் நீங்கள் வாங்குகின்ற பொருளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து 5.91 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, 6 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கினதாக கணக்கு காமிச்சிருக்கோம். அந்த பொருட்கள் வந்து உள்ளே வரவே இல்லை. ஸோ என்ன ஆயிருக்கு? பொருட்கள் விற்றா மாதிரி பணம் உள்ளே வந்திருக்குது, பொருட்கள் என்ட்ரி போட்டிருக்கிறாங்க, பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க, பணம் அங்கேருந்து கையாளப்பட்டிருக்கிறது, பொருட்களும் உள்ளே வரல, பணமும் வெளில போச்சு. பானைக்கு ஒரு சோறு பதம். அந்த 6 கோடி ரூபாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தணிக்கை அதிகாரி இன்னும் கீழே போயிட்டு ஒரு பிரிசனை மட்டும், ஒரு சிறைச்சாலை மட்டும் ஆடிட்டுக்கு எடுத்திருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில் வந்து 1.5 கோடி ரூபாய், 1.51 கோடி ரூபாய்க்கு வந்து பொருட்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் விற்றா தானே நான் வாங்க முடியும். ஆமாம், நான் ஒரு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன், இங்கே விக்னேஷ் வித்திருக்காரு வச்சுக்கோங்க. அந்த தணிக்கை அதிகாரி என்ன பண்ணாருன்னா விக்னேஷோட கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் விற்றதுக்கான ரிட்டர்னை காமிங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி தானே, எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தானே. நான் 1.51 கோடி ரூபாய்க்கு நான் பொருட்களை வாங்கியிருக்கணும்னா நீங்கள் ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. ஜிஎஸ்டிஆர் 1ன்னு பேர். நீங்கள் விற்றதுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன் அது. அதை போய் பார்த்தா நீங்கள் விற்றதுக்கு உண்டான அத்தாட்சியே இல்லை, சாட்சியே இல்லை, டாக்குமெண்ட்டே இல்லை, பொருளும் இல்லை. இதை கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. கருணாநிதி ஆட்சியாக இருக்கு. அது ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி என்ற ஆக்டு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு இங்கே உள்ள முன்னாடி உள்ள வணிக வரி அதிகாரிகள் தான் இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும்? அப்படி இருந்தது அப்படின்னா இதை மாதிரி வணிக வரி இருக்கும்போது எவ்வளோ ஊழல்கள் நடந்தது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் தமிழகம் வந்து இந்த மாதிரியான நிதி சுமையில் கடனில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஓகே இதெல்லாம் வந்து பேசுகிறாங்களே, இப்போ புதுசாக சொல்கிறாங்க இந்த மகளிருக்கான இலவச பேருந்து. ஓகே, இதை மாதிரிலாம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க இல்லையா. சப்போஸ் நம்ம மகளிருக்கு இலவச பேருந்து ரைட்டுங்க, ஆண்கள் அந்த பேருந்தில் போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து 20 ரூபா 30 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவோம். அந்த டிக்கெட் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை செஸ்ஸுக்காக ஒதுக்கப்படும். செஸ்ன்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக, செயல்பாட்டு திட்டத்திற்காக அதுலேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த செயல்பாட்டுக்கு வந்து அது செலவு பண்ணணும். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கலெக்ட் பண்ணி இந்த விபத்தை தடுப்பதற்கும், விபத்தில் ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க. நம்மளாம் பஸ்ஸில் போகிறோம், அந்த பஸ்ஸுலேருந்து அந்த டிக்கெட் ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்கிறாங்க. 555 கோடி ரூபாய். அந்த 555 கோடி ரூபாயில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விபத்துகளை தடுப்பதற்காக அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இல்லைனா வந்து ரோடுகளை பராமரிப்பது, இல்லை விபத்து ஏற்பட்டது அப்படின்னா உயிரிழப்பு ஏற்பட்டாலோ இல்லை வந்து அங்ககீனம் ஏற்பட்டாலோ அவருக்கு வந்து பார்ஷியல் டேமேஜ் பணம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த கொடுத்தது போக மீதி உள்ள பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், தமிழகத்தின் கருவூலத்தில் இருக்கணும். அந்த 555 கோடி ரூபாய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் 2ல் வெறும் 62.6 கோடி ரூபாய், 63 கோடி ரூபாய் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிற 492 கோடி ரூபாய் காணும். இதை மாதிரி பணத்தை வந்து நீங்கள் காணாமல் பண்ணிகிட்டே கொண்டே போனீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் அப்புறம் எங்கே நீங்கள் வந்து கடனை மீட்க முடியும், தமிழகத்தை மீட்க முடியும்? இல்லை, இன்னொரு இந்த அரசாங்கத்து மேலே முக்கிய குற்றச்சாட்டு பாராளுமன்றத்திலே வச்சுருக்காங்க, நாங்கள் கொடுக்குற நிதியை வந்து முறையாக செயல்படுத்துறது இல்லை,
திருப்பி அமைச்சிடுறாங்க மாநில அரசாங்கம் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. இல்லை இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த நான் சொல்ல மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட இந்த 492 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? நீங்கள் மத்திய அரசாங்கம் வந்து நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசாங்கம் பணமே கொடுக்கல அப்படின்னு கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்ல நீங்கள் கலெக்ட் பண்ணுறது, அதாவது தமிழக மக்கள் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்கின்ற, அதன் மூலமாக டிக்கெட்டை விற்று அதில் வருகின்ற பணத்தை அதை கூட நம்மளால் ஒழுங்காக வந்து சரி செய்து கணக்கு பார்த்து மீதி இருக்கிற பணத்தை வந்து பேங்க்கில் வைக்கிறதுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அங்கே கோடி கோடியாக வருகின்ற பணத்தை நீங்கள் வந்து எப்படி கையாளுவீங்க? வருடம் நான் சொல்கிற மாதிரி 45,000 கோடி 50,000 கோடி 55 67ன்னு சொல்லிட்டு வருடம் உயர்ந்து கொண்டு போகிறது உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற வரிகள். அதை நீங்கள் கணக்கு கேட்டால் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது எம்பி வில்சன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சேர்த்துக்கு எங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் வரணுன்றாங்க ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில். அதாவது ஜூலை 2022 முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு மொத்தமாக 10,000 கோடி வரணுன்றாங்க. ஆனால் நம்ம நிதிநிலை அறிக்கை தமிழகத்தில் வந்து நம்ம தாக்கல் செய்தது வந்து கிட்டத்தட்ட 4,600 கோடி ரூபாய் மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே 4,600ன்னு சொல்லிட்டு நீங்கள் 10,000 கோடின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது மக்கள் எதை ஏற்றுப்பாங்க? அது மாதிரி இந்த சமக்ர சிக்ஷான் அபியான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் நம்ம செலவே பண்ணாமல் திருப்பி அமைச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி அங்கேருந்து வருகின்ற பணங்களை வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் திருப்பி அமைச்சா அப்புறம் பணம் எங்கே இருக்கும் உங்களுக்கு? மக்களுக்கு எப்படி நீங்கள் நலத்திட்டங்களை கொண்டு போக முடியும்? உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால தான் இப்போ இருக்கிற இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசுலாம் கொடுக்க முடியாத போக காரணமே அதுதான். கரெக்டாக வருகின்ற பணத்தை வந்து கரெக்டான துறைகளுக்கு சரியான துறைகளுக்கு நீங்கள் செலவு பண்ணாமல் அதுக்கு சரியாக கணக்கு காமிக்கல வச்சுக்கோங்க, பணம் எப்படி கொடுப்பாங்க? நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தான் 37,000 கோடி எனக்கு பணம் வேணும், ஆனால் நான் செலவு பண்ணது 2028 தான், எப்படி கொடுப்பாங்க? இதில் தான் வந்து எதற்கெடுத்தாலும் அரசியல், எதற்கெடுத்தாலும் வந்து அவியல், இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி கொண்டு இருக்கிறதுனால தான் வந்து தமிழக அரசாங்கம் இந்த நிலைமையில் இருக்குது.